குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஓகே. சரி. நான் சொன்ன வேலை முடிச்சிட்டீங்களா? எல்லாமே பக்காவா முடிச்சிட்டேன். குட் மார்னிங். ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். உன் பேர் என்ன? சாந்தி மேடம். எப்ப ஜாயின் பண்ண? ரீசெண்டா தான் மேம். என்ன போஸ்ட்? as a பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். இந்த வேலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது கிளையண்ட் என்டர்டெயின் பண்ணணும். தெரிஞ்சா மட்டும் பத்தாத. இந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு வரணும்னா, உன்னோட கனவுகள் நிறைவேறணும்னா முதல்ல நீ உன்னை மாத்திக்கணும். ஷூர் மேம். எஸ் மேம். சீனு உள்ள வர சொல்ல. எஸ் மேடம். என்ன கூப்பிட்டீங்களா? ம். உனக்கு நாய் வளர்க்குற ஆசை இருக்கா? இல்ல. அப்படி வளர்க்கறதா இருந்தா எதை வளர்ப்ப? அல்ஜிஷன். ஏன்? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும். அப்ப நீ ஏன் அப்படி இல்ல? என்ன? 3 வருஷத்துக்கு 80 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்க. நீ யாருகிட்ட பேசுற சீன்? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பேர் சொல்லி கூப்பிடுவ? நான் நினைச்சா இப்பவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும். நான் ஆபீஸ்ல இருந்து மட்டும் தான் வெளியேத்துறேன். அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோ. அவுட் 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 அவுட். அவ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? எவ்வளவு தைரியம் இருக்கு அவளுக்கு? 6 மாசத்துக்கு முன்னால இந்த சீட்ல அவளை நான் தான் உட்கார வச்சேன். அது ஏன் தப்பு? இன்னைக்கு என்னடானா என்னைய வெளியே போய் சொல்ற. அதுவும் என்னைய. நான் அவளை சும்மா விட மாட்டேன். இந்த சீடு யாருன்னு காட்டேன். அதுக்கப்புறம் தெரியும் அவளுக்கு. என் கணத்திலே அடிக்கிறியா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேடம் இந்த போஸ்ட்ல இருந்தாங்க. ஆமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேடம் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு மந்திரம் பண்ணாங்க பாரு மேடம். அதுக்கப்புறம் இங்க இருந்து அங்க போய் எம்டி ஆயிட்டாங்க. நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல சார்.
குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங் டார்லிங். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கபூர், வீக்கெண்ட் எப்படி இருந்தது? ஃபேண்டாஸ்டிக், ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார், இத்தாலியில நம்ம கண்டெய்னர் டேமேஜ் ஆனது இல்ல, ம். அதுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருந்தேன் இல்லையா, அந்த பேமெண்ட் சீக்கிரம் வந்துரும் சார். சீனோ, நீ ஏன் வீணா டென்ஷன் ஆற? அந்த செக் வந்துருச்சு. நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். வேணா நீயே பாரு. சாரி சார். நோ சாரி. குட் மார்னிங் சார். மார்னிங். நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நேத்து பார்த்தேன். நேத்து அந்த கிளப்ல டான்ஸ் ஆனது நீ தானே? எஸ் சார். அசின், இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ராத்திரி ஒரு கிளப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா? சாருக்கும் நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு கெட்ட பேரு, அவமானமா இருக்கு. சேனோ சார், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க போற வரன்னு இது வரைக்கும் நான் என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? நல்லா யோசிச்சு சொல்லு. இல்ல சார். ஆபீஸ் அவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணலாம். வெளியில அவங்க என்ன பண்ணாலும் கம்பெனில இருக்கவங்க அதை பத்தி கேள்வி கேட்க கூடாது. நீ என்ன பண்ற, உன் வேலையை மட்டும் பாரு. சாரி சார். மறுபடியும் சாரியா? தெரியாம பேசிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன் சார். உன்னோட டான்ஸ் பிரமாதமா இருந்தது. தேங்க்யூ சார். அசினா உள்ள வர சொல்லு. எஸ் சார். ஹலோ. மே ஐ கம் இன் சார்? எஸ் அசின், கம் இன். சார், நீங்க கூப்பிட்டீங்களாமே? ஆமா, முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? உங்க இஷ்டம் சார். சூடா 2 காஃபி. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ ஏன் இந்த வேலைக்கு வந்த? என்னோட லட்சியம், கனவு, ஆசைகள் எல்லாம் இங்க நிறைவேறும் சார். அதனாலதான் ஜாயின் பண்ணேன். ட்ரீம்ஸ்? நிறைய கனவுகள் இருக்கோ? ஆமா, என்னோட கனவுகள் எல்லாம் நிறைவேறதுக்காக தான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஒருவேளை உன்னோட எல்லா கனவுகளும் இங்க நிறைவேறிச்சுன்னா அப்போ அப்போ நான் எங்கேயும் நிரந்தரமா இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். நான் உன்கிட்ட ஒரு... எனக்கு புரியுது சார். அசின், எனக்கு ஒரு நல்ல பர்சனல் பிஏ தேவைப்படுது. உங்க பிசினஸ் பாத்துக்கணும், உங்க தனிமையை போக்கணும். பார்த்துக்கணும்னா சில முக்கிய விஷயங்களை கடைசி வரைக்கும் ரகசியமா வச்சுக்கணும். அப்படியா? அதனாலதான் மேடம் இன்னைக்கு 2 கையாலையும் பணம் தள்ளி வீசுறாங்கன்னு இப்ப புரிஞ்சது. என்னோட சேலஞ்ச் 50,000. 35. நான் 25,000 ரூபாய் போடுறேன். மிஸ்ஸஸ் மாளவிகா, நீங்க டபுள் கவுண்டர் பண்ணல? இல்ல, இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. அப்புறமா பாத்துக்கிறேன். எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கேன்ல. நான் பேக்கப். கம் ஆன் மிஸ்ஸஸ் மாளவிகா. 10-15,000 தோத்ததுக்கா இவ்ளோ பயப்படுறீங்க? பயந்துதான் ஆகணும். உனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு பிரச்சனை தான். நான் என் புருஷனுக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் உன்ன மாதிரி கண்டவன் கூட படுத்து பணத்தை கொண்டு வரல. மிஸ்ஸஸ் மாளவிகா, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. நீ எனக்கு பேச சொல்லி தர தேவையில்லை. உனக்கும் ஜேகேக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். உன் அழகா காமிச்சு தானே அந்த சம்பாதிச்சிட்டு இருக்கா. மாளவிகா, சத்தம் போடாத. உன்னை
உன்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் சொசைட்டில வாழவே லாய்க்கு இல்லாதவங்க. என்ன மாதிரி மான மரியாதையோட இருக்கிற பொம்பளைங்க உங்க கூட பேச விரும்ப மாட்டாங்க. ஐம் சாரி. உங்களுக்கெல்லாம் இந்த மானகெட்ட பொம்பளையோட விளையாடணும்னா சந்தோஷமா விளையாடுங்க. ஆனா இதுக்கப்புறம் நான் உங்க கூட உட்காந்து விளையாட மாட்டேன். குட் பை. வாங்க நம்ம போலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். என்ன தப்பு தப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன? அவளுக்கு கொஞ்சம் நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. 2க்கு பதிலா 4 அடிக்க சொல்லுங்க. 4க்கு பதிலா 6 பெக் அடிக்க சொல்லுங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல எனர்ஜியும் இருக்கும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறா. தண்ணி ஓவரா கலந்து அடிக்கிறா. ராவ ஒரு பெக் அடிக்க சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். ஜேகே, உண்மையை சொல்ல விட. சரி ஜேகே சார், நான் கிளம்புறேன். சீக்கிரமா கிளம்புங்க. நாளைக்கு காலையில சீக்கிரம் வர வேண்டி இருக்கும். என்ன? ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி இருக்கே. ஆமா, காலையில பார்க்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லை. நீங்க என்னடா? சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். அப்படி சொன்னாலாவது உன் முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பை பார்க்கலாம்னு நினைச்சேன். தோ சிரிச்சிட்டியே. உங்களை அதை எப்படி எல்லாம் ஆச்சு? இது என்னாலயா? குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங், குட் மார்னிங். அப்புறம் இவ என்னோட டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் நாராயணனோட ஒரே பையன். ஹலோ. ஹாய். இவங்க எல்லாம் லண்டன்ல இருக்காங்க. இவன் பாட்டோ டான்ஸோ என்னமோ கத்துக்கணும்னு சொல்லி இங்க வந்திருக்கா. ஆமா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் ஒரு டான்சர் அங்கிள். ஓ, டான்சர். ஓ, இவ்வளவு நல்ல டான்ஸ் ஆடுவா. வேணா நீ கேட்டு பாரு. தட்ஸ் கிரேட். இனிமே இவ நம்ம கூட தான் இருப்பா. இவங்க கிட்ட நீ என்ன வேணாலும் தயங்காம கேட்கணும். இவ எல்லாம் செஞ்சு கொடுப்பா. தேங்க் யூ அங்கிள். எஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு ஃபோன். ஓ, சஞ்சய் பேசுறா. இவன் பேச ஆரம்பிச்சானா வாயவே மூட மாட்டா. நாம பேசுறதையும் கேட்க மாட்டா. சஞ்சய் பரவாயில்ல, நீ ஆரம்பிச்சிரு. ப்ளீஸ் சிட். உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க் யூ. இப்போ எப்படி இருக்கு மேடம்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தேங்க்ஸ். தட்ஸ் குட். உனக்கு எப்ப இருந்து டான்ஸ் மேல ஆசை? சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்தியன் மியூசிக் டான்ஸ்ல ரொம்ப இஷ்டம். அதனால தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். இங்க உனக்கு யாரையாவது தெரியுமா? யாரையும் தெரியாது மேடம். யாரையும் தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆமா மேடம், ரொம்ப கஷ்டமானதுதான். அந்த வேலையை நான் உனக்கு சுலபமாக்கிட்டேனா? மேடம் என்ன சொல்றீங்க? இந்த உதவியை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் மேடம். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச் மேடம். மீட் பண்ணுங்க. இங்க உட்காருங்க. உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஹலோ சார், ஐ எம் ராகுல். ஹலோ சார். அசின் மேடம் உங்களை பத்தி போன்ல சொன்னாங்க. ஓகே, நாளைக்கே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சார் என்னுடைய அசின் மேடம், அசின் மேடம், ஜூலி, அசின் மேடம் எங்க? மேடம் பெட்ரூம்ல இருக்காங்க. ஓகே. அசின் மேடம், அசின் மேடம், மேடம், அசின் மேடம், அசின் மேடம், அசின் மேடம், மேடம் நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்னால நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் லீடர் ஆஃப் ஜெம்ஸ் மியூசிக்கல் குரூப். யா, எஸ். என்னால நம்பவே முடியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேடம். இன்னைக்கு நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கேளுங்க மேடம், கேளுங்க. டின்னர், பார்ட்டி, என்ன வேணும் கேளுங்க. கம் ஆன், என்ன கேட்டாலும் சரி, ப்ளீஸ். சாரி மேடம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play
always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains and இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். குட் மார்னிங் ஜேகே இன்ஃபோடெக். யா மேடம், நீங்க சீனுவை வர சொன்னீங்களா? ம். ம். வணக்கம் அசின். மேடம். ம். உட்காரு. தேங்க்யூ. எதுக்காக வந்திருக்க? உங்க லாபத்துக்காக தான். நீங்க என்ன வெளியே அனுப்பிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. நாய் எந்த ஒரு வகையா இருந்தாலும் யாரோட உப்பு சாப்பிடுதோ கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கும். கம் டு தி பாயிண்ட். லாஸ்ட் வீக் பார்ட்டில மிஸ்ஸஸ் மனோகரை பார்த்தேன். அவங்க உங்க கேரக்டர் பத்தி எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. என்ன பேசினா? மிஸ்ஸஸ் மனோகர் எல்லாரும் முன்னாடி என்ன பேசியிருந்தாங்க தெரியுமா? உங்களுக்கும் ஜேகே சாருக்கும் சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. மேடம், நீங்க ஜேகே சார் அவருடைய படுக்கை தினம் சூடாக்குற ஒரு மிஷினா? அது உண்மை மேடம். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றது, உங்களை வப்பாட்டின்னு வேற சொன்னா மேடம். மேடம் மேடம் என்னால தாங்கிக்கவே முடியல மேடம். மேடம், நீங்க என்ன கம்பெனில இருந்து வெளியே அனுப்பிட்டீங்க. என்ன நாயின்னு சொன்னீங்க. நாயின்னு சொன்னீங்கல்ல நீங்க சொன்னீங்கல்ல மேடம். நீங்க சொன்னதை கூட நான் தாங்கிக்கிட்டேன். நானும் இந்த கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன். ஆனா மிஸ்ஸஸ் மனோகர் சொன்னதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அது உங்களை பேசுறது என்னால தாங்கிக்கவே முடியாது மேடம். நான் அவளை சும்மா விட மாட்டேன். இதுக்கு ஒரு நாள் அவ பதில் சொல்லியே ஆகணும். எதுக்கு ஒரு நாள்? அதை இன்னைக்கே பண்ணுவோம். மிஸ்ஸஸ் மனோகருடைய சீக்ரெட் விஷயம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். வாங்க மேடம். மிஸ்டர் மனோகர். ஜீனு, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அசின் மேடம், மிஸ்டர் மனோகர். ஹாய். மாளவிகாவோட ஹஸ்பண்ட். இவங்க மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவரையும் இங்க வர சொன்னேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களே வர சொன்னேன். வாங்க சார், போலாமா சார்? வாங்க. அச்சா, சாவி எங்க? ஹவுஸ் கீப்பிங். எஸ் சார். மாஸ்டர் கீ உங்ககிட்ட தானே இருக்கு? இருக்கு சார். என் கீயை கவுண்டர்ல விட்டுட்டேன். ஓகே சார். ஓகே, Please. நான் திறக்கிறேன். சாரி சார். ப்ளீஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஹேவ் எ Thank you, நைஸ் டே. வாங்க மிஸ்டர் மனோகர். சோசியல் ஒர்க் பண்ற, சோசியல் ஒர்க் வெளியே போறேன், சோசியல் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா. இதுதான் உன்னோட சோசியல் ஒர்க் அடி. இனிமே இந்த மாதிரி பண்ணுவேடி துரோகி. இன்னையில இருந்து நீ செத்து போயிட்டு நடத்தடி. புறம்போக்கு என் மூச்சை முடிக்காதடி. போடி. நீங்க போங்க மேடம். என்ன இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்ப? நான் எப்படி நினைச்சிருந்தேன் ஒருக்கி என் மூஞ்சில முடிக்காத சாணி. படாதீங்க ப்ளீஸ். நம்ம குழந்தைங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல? நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் மாளவிகா. நான் நல்ல கேரக்டர் இல்லதான். சொசைட்டில உன்ன மாதிரி மான மரியாதையோட இருக்கிறவங்களோட பழக தகுதி இல்லாதவதா. நான் ஜேகே படுக்கையை சூடாக்குற ஒரு கேவலமான பொண்ணு தானே, அவரோட வப்பாட்டி. என்ன எப்படி எல்லாம் பேசுன நீ? இப்ப நீ யாரு? சொசைட்டில மான மரியாதையோட இருக்கிற ஒரு விபச்சாரியா? இப்ப உனக்கு பேர் என்ன? வாயை திறந்து பேசு மாளவிகா. இனிமே நீ மனோகரோட பொண்டாட்டி இல்ல.
எமகாதங்கட்ட உங்க அப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கான் பாரு. நேத்து நைட் தான் போன் பண்ணா, அதுக்குள்ள அப்பா என்ன சொன்னாரு? என்னை பத்தி புகழ்ந்து பேசினான். என் பையனுக்கு வேலை கிடைச்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அப்படி இப்படின்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன்னு. பின்ன இல்லையா அங்கிள்? சும்மா ஒரு பிட்ட விட்ட. நிஜமாவே நீ கில்லாடிதான். மாஸ்டர் கூட இவரு ரொம்ப பாராட்டினாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஸ்ரீராம் சார் வந்து இந்த இன்விடேஷன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஓ ஓ ஓ சாயங்காலம் எனக்கு பார்ட்டி இருக்கு, அர்ஜென்ட்டா டெல்லிக்கு போகணும். இப்ப என்ன பண்றது? நீங்க ஃபர்ஸ்ட் எதை கமிட் பண்ணீங்களோ அந்த வேலையை பாருங்க. அதுக்கு போலாம். ஆனா இவன் என்ன சும்மா விட மாட்டானே. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ போயிட்டு வந்துற. நோ வே, நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். என்ன பேசுற நீ? உன்னை யார் தனியா போக சொன்னா? ராகுல கூட்டிட்டு போ. ஆனா அங்கிள், எனக்கு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கே. எப்படி ஆடணும்னு இவன் உனக்கு கத்து கொடுப்பா. ராகுல் என் கூட வரதா இருந்தா நான் தாராளமா போறேன். அங்கிள் வரேன்னு தான் சொல்ல. ஓகே, நான் போறேன் அங்கிள். வெரி குட். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவ அப்பனையும் இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் கப்பல் பண்ண வேண்டியதா இருக்கும். அசின் மேடம், எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம ஸ்ரீராம் சாரோட பார்ட்டி தானே போனோம். பார்ட்டிக்கு போய் என்ன பண்ண போறோம்? அங்க ஒரே ஆட்டம், ட்ரிங்க்ஸ், கிளாமர். பொம்பளைங்க உடம்ப பாக்குறதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க நான் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அசின் மேடம், நீங்க பண்றது சரியில்லை. பெஸ்ட் ஆஃப் லக் சீனு. இன்னையில இருந்து உன் தலையெழுத்தே மாறப்போகுது. காரு, பங்களா, வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் வந்து சேரப்போகுது. இந்த ஒரு மேட்ரு உனக்கு போதுண்டா.
என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? அட இல்ல மேடம், நீங்க பண்ண பிளாக்க மெயில் பண்ண வந்திருக்கேன். என்கிட்ட கேட்டா நீங்க பண்றது 100க்கு 100 கரெக்ட் தான். இப்ப பாருங்க, உங்களோட இருக்கிறதுக்கு ஜேகே சாருக்கு டைம் இல்ல. அப்புறம் இந்த ராகுல் சின்ன பையன், நீங்க கூட சின்ன வயசு பொண்ணு தானே. இப்படிலாம் இருக்கலன்னா அப்புறம் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இளமையே வேஸ்ட் ஆயிடுமே. உனக்கு என்ன வேணும்? இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன ஆகும்னா மேடம், நாயை ஒரு வீட்டுல இருந்து துரத்தி விட்டா அது வேற ஒரு வீட்டுக்கு தான் போகும். அந்த மாளவிகா பண்ண தப்ப உங்ககிட்டயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் சொன்னேன்ல, அதே மாதிரி இதை எடுத்துட்டு போய் திவ்யா கிட்டயும் ஜேகே சார்ட்டையும் சொல்லிடுவேன். சரியா மேடம்? ரொம்ப அதிகமா யோசிக்காதீங்க மேடம், இத வாங்கிக்கிறதா நல்லது. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 50 லட்சம். 50 லட்சமா? அதிகமா இருக்கா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம், வேணும்னா ஒரு 10 லட்சம் கொடுங்க. உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எனக்கும் உதவியா இருக்கும். ஐயோ, பிளேடி டாக். அப்படிதானே சொல்ல வந்தீங்க? அசின் மேடம், அசின் மேடம். ஹாய் அசின் மேடம். உங்க ஆள் வந்துட்டாரே. கெட் லாஸ்ட். பணத்தை நாளைக்கே ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். வரட்டுங்களா? ஐ எம் so sorry. நீங்க தானே ராகுல், தி கிரேட் டான்சர் ஃப்ரம் லண்டன்? ஆனா நீங்க யாரு? ஐ எம் சீனு ஃப்ரம் இந்தியா, LIC ஏஜென்ட். நைஸ் டு மீட் யூ சார். யா யா யா. நான் மேடத்துக்கு ஒரு பாலிசி கொடுக்க வந்தேன். அப்படியா? மேடம், இவருக்கு ஒரு பாலிசி கொடுக்கவா? வேண்டாமா? ஓகே சார், நல்லா வச்சிருக்கீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. புத்திசாலி, ஆல் தி பெஸ்ட். Okay. ஓகே சார், தேங்க் யூ சார், see you சார். யார் இந்த கேரக்டர்? சரியான பைத்தியமா ஆமா, இருப்பான். அவன் பைத்தியம்தான். சரி, அவனை விடு. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அசின் மேடம், ஒரு கிரேட் நியூஸ். எங்க டான்ஸ் குரூப் மொரிஷியஸ் போறதுக்கான விசா கிடைச்சிருச்சு. நாங்க ஒரு மாசம் மொரிஷியஸை சுத்தி பார்க்க போறோம். We are going to Mauritius. Yeah. ராகுல், நீ இல்லாம ஒரு மாசம் நான் எப்படி இருக்க போறேன்? அசின் மேடம், ஒரு மாசங்கிறது இப்படி போயிடும். நான் தான் உங்களுக்கு தினம் தினம் ஃபோன் பண்ண போறேனே. அப்புறம் என்ன? டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஓகே, Bye. பை பை, see you. Hi Hi, Vivi. Rahul. How are you? How are you? Okay, okay, let's go. Come on, yeah. Come on. ஏய், என்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஏய், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலி, சார், ஜூலி. இதோ வந்துட்டேன் சார். அசின் எங்க இருக்கா? சார், மேடம் மேல இருக்காங்க. மேலையா? நீ டின்னர் எடுத்து வை, நான் அவளை கூட்டிட்டு வரேன். Okay, sir. இந்த ராகுல் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஜேகே, நீங்க வந்துட்டீங்களா? யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் லேட்டு? மீட்டிங் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. அப்புறம் கோபப்படலாம். முதல்ல நீ என்ன பண்ற, கீழே வர. எனக்கு ரொம்ப பசிக்குது, பசி தாங்க முடியல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ வந்துரு. ம். ஹலோ, ரூம் நம்பர் 103. ஹலோ, ஹூஸ் திஸ்? நீங்க யார் பேசுறீங்க? ராகுல் எங்க? ராகுல் பாத்ரூம்ல இருக்காரு. பாத்ரூம்லயா? இந்த நேரத்துல நீ ராகுல் ரூம்ல என்ன பண்ற? இந்த நேரத்துல நீ எதுக்கு ராகுலுக்கு ஃபோன் பண்ற? நீ என்ன கேள்வி கேட்காத, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. வாயை மூடு. நீ முதல்ல போனை கீழே வை. நான்சென்ஸ். Bloody idiot. என்னது? எத்தனை வருஷமா நீங்க இங்க வேலை பாக்குறீங்க? 5 வருஷமா மேடம். 5 வருஷமா வேலை பாக்குறீங்க, ஒரு வேலை ஒழுங்கா பார்க்க தெரியாதா? ஏய், I'm so sorry. Sorry, JK. அம்மாடி, இவ்வளவு கோவமா? இவ்வளவு கோவம் ஆகாது. மிஸ்டர்,
நீங்க அப்படியே எஸ்கேப் ஆயிடுங்க, நான் இவ்வளவு சமாளிச்சுக்கிறேன். ஓகே ம், ம், ம். தேங்க்யூ. ப்ளீஸ் ஜேகே, நீங்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. இதுல தலையிடாதீங்க. ப்ளீஸ் நீங்க போங்க. I'll call you later. சாரி மேடம். அசன், கொஞ்சம் பொறுமை ஹேண்டில் பண்ணு. இவன் நம்மளோட பழைய ஸ்டாஃப்மா. அசன், ஏசி தான் ஒர்க் ஆகுது, அப்புறம் நீ ஏன் இவ்வளவு சூடா இருக்க? பைல்ல ஏதாவது பிரச்சனையா? கூல் 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 பேபி. ரிலாக்ஸ். அசன், நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வந்தேன், அதாவது சுவிட்சர்லாந்து போறதுக்கு. சரி போங்க. போங்கண்ணா, நான் மட்டும் தனியா போய் என்ன பண்றது? ப்ளீஸ், நான் இப்ப விளையாடுற மூட்ல இல்ல. நான் ஒன்னும் விளையாட்டுக்காக சொல்ல. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். இத பாரு, டிக்கெட் கூட எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளா நானும் இதை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ப்ரோக்ராம் பிளான் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃபோன் வரும், அப்புறம் கேன்சல். போன் அடிக்குது. ஹலோ. ஹலோ. கேட்டுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கேன்சலா? ஓ ஓ, அப்படின்னா சரி. ஓகே ஓகே, பாய். சுவிட்சர்லாந்து கேன்சல். ப்ரோக்ராம் கேன்சல் இல்ல, நாம போற இடம் எது தெரியுமா? மொரிஷியஸ். எனக்கு மொரிஷியஸ். மொரிஷியஸ் போலாம். லாங் ஜேர்னினால நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் போய் மசாஜ் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன். எனி அப்ஜெக்ஷன்? நீங்க எங்க வேணாலும் போங்க, நான் ஷாப்பிங் போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? எனக்கு கொடுக்கணும்னு உனக்கு அந்த கடையில எது பிடிச்சிருக்கோ அதை நீ வாங்கிட்டு வா, அது போதும். ஓகே, பை. பை, see you. குட் ஆஃப்டர்நூன். Good afternoon. இங்க ராகுல் ஒருத்தர் தங்கியிருக்காரு. ப்ளீஸ் அவரோட ரூம் நம்பர் சொல்ல முடியுமா? நான் அவரை பார்க்கணும். Just a moment, ma'am. His number is 103, but he's not in the room, ma'am. அவரு எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? No, not really. But you can ask his group. They're sitting right there. ஓகே, தேங்க் யூ. You're welcome. ஹாய். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ராகுல் எங்க? அச்சின் மேடம், ஒரு பொண்ணு ராகுல் மேல பயங்கர பைத்தியமா இருக்கா. எங்க போனாங்கன்னு தெரியல. லவ் பேர்ட்ஸ் காலங்கத்துல பறந்து போயிட்டாங்க. காற்றாக வா வா, காற்றாக
என்னவென்று பெண்ணே நீ சொல்வாயா? என் காதல் மன்னா இனி ஒன்றானே நானே உயிர் உள்ள காலம் வரை உனக்காக வாழ்வேன். ஓ, தோள் சேரவாவா தோள் சேரவாவா வாழ்வெல்லாம் துணையாக கண்ணே நீ வாவா. தோள் சேரவாவா தோள் சேரவாவா வாழ்வெல்லாம் துணையாக கண்ணா நீ வாவா. பூவே என் வாழ்வில் பொழுதாக விழுந்தாய் புதுவானம் பார்க்கின்ற குயில் போலே ஆனேன். பேரழகா வந்தன் பேரன்பினாலே புது வெள்ளம் பாய்கின்ற கங்கையைப் போலானே. அழகே கனவே உனக்காக நானே உறவாட பெண்ணே நீ என்னோடு தானே. தோள் சேரவாவா தோள் சேரவாவா வாழ்வெல்லாம் துணையாக கண்ணா நீ வாவா. காற்றாக வாவா காற்றாக வாவா சுவாசத்தில் தேனாக தித்திக்க வாவா. Oh, my sweetheart. Hey, நீ உன்னோட வெயிட்ட ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிட்ட. ரியலி? நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பீங்க. உண்மையை சொன்ன ஒத்துக்க மாட்டியே? நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட்டா வர? ஜஸ்ட் a little. லிட்டில் ஓ, நான் இவங்களை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன். I know everything about her. இவங்க அசின் மேடம் தானே? ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? இவதான் என்னோட ஒரே செல்ல குட்டி பொண்ணு. பொண்ணா? ஆ? நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ்ளோ பெரிய பொண்ணா? இவளை அறிமுகப்படுத்தி வைக்கத்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் என்னோட ப்ரோக்ராம் அடிக்கடி மாறிட்டு இருந்ததுல அதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, இவதான். ஆமா, அப்பா சுவிட்சர்லாந்து போலாம்ப்பா, அப்பா லண்டன் போலாம்ப்பான்னு கடைசியில மொரிஷியஸ்ல கொண்டு வந்து என்ன நிப்பாட்டிட்டா. ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னல, என்னது? சர்ப்ரைஸ் என்னன்னா I'm in love. ஓ, அவன் எப்படி உன்னை விட அசிங்கமா இருப்பானா? நோ டாடி, நீங்க எப்ப பார் கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. I'm in love with a boy. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம். அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி இல்ல டாட். உங்க ஆசீர்வாதம் இல்லாம நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா. சரி, உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற அந்த இடியட் யாரு? டாட், அப்படி எல்லாம் பேசாதீங்க. அவர் உங்களுக்கு மருமகனா வரப்போற அவரு. ஓ, ஓகே ஓகே ஓகே, சன் இன் லா. மருமகன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. சரி, என்னோட மருமகன் யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா? 1 செகண்ட், இப்பவே கூப்பிடுறேன். அதோ வந்துட்டாரு. ஏய் ஏய், இவனா? ஹாய் அங்கிள். ஏய் ராகுல், என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சது நீதானா? அங்கிள் என்ன சொல்றீங்க? திவ்யா உங்க பொண்ணா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? டாடி, இவரை தெரியுமா? நல்லா தெரியுமா. இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாராயணனோட பையன். Wow. எனக்கு வரப்போற மருமக என் வீட்டுல தான் இப்பவே தங்கிட்டு இருக்கா. ஆசின் தான் அவனை கண்ணும் கருத்துமா Really? ஏடா, இவ்வளவு நாளா ஏன்டா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? அங்கிள் அது வந்து போதும் வழிஞ்சது. அங்க பாரு, முகத்துல எல்லாம் அங்கங்க வேர்வை தொட. இப்பவே ரொம்ப வழிறான். எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. Yes, எனக்கு தெரியும் டாட் உங்களுக்கு பிடிக்கும்னு. ஆனா ஒரு விஷயம், என்ன?
அசின் மேடம், உங்களுக்கு ராகுல நல்லா தெரியும். இவ்வளவு நாள் நீங்க தான் அவரை பாத்துக்கிட்டீங்க. நீங்க சரின்னு சொன்னாதான் அவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். திவ்யா, எனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யா, ரெண்டு பேரும் என்ன ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? வீட்ல எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போது, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம. டாடி, நீங்க இந்த இன்விடேஷன்ல கேன்சல் பண்ணிடுங்க. என்ன சொன்ன? என்ன கேன்சல் பண்ணு? நிச்சயதார்த்தத்தை. நிச்சயதார்த்தத்தை? ஆமா டாடி, நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் தேவையில்லை. அசின், என்ன சொல்ற இவ? பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? 2000 பேருக்கு மேல நான் பத்திரிகை எல்லாம் வச்சு முடிச்சாச்சு தெரியுமா? இப்ப வேண்டாம்னு சொன்னா எல்லாரும் என்ன பத்தி பைத்தியக்காரன்னு முடிவே பண்ணிடுவாங்க. ஐம் சாரி டாட், ஐம் ரியலி சாரி. என்ன சாரி? நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற இவ? எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேங்க, அவ கேட்க மாட்டேங்கிறா. நிச்சயதார்த்தமே வேண்டான்னு சொல்றா. ஸ்ட்ரைட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாளா? கல்யாணம் எப்படி? என்னைய ஏமாத்துறியா? என்ன பண்றது பாரு. ஏய், இல்ல, ஓடாத. ஏய், திவ்யா, ஓடாத. ஏய், வயசான காலத்துல என்ன இப்படி ஓட வைக்காத. ஏய், ஏய், இல்ல. ஏய், திவ்யா, நில்லு. சொன்னா கேளு. என்ன இப்படி ஓட வைக்காத. அப்புறம் அடிபட்டு கல்யாணம் நிக்கும். ஏய், என்ன எதுக்கு தள்ளி விட்ட? இந்நேரம் முழுகி இருந்தா? அதான் மூழ்கி போலல. எல்லாம் இந்த டாடி தான். அதெல்லாம் அவ வேணும்னே பண்ணிருக்கா. என்னலையா? உங்களால தான் நான் விழுந்தேன். பாவம் ராகுல நினைச்சிட்டேன். ஆமா ஆமா. சரி சரி, ரொம்ப நேரம் தண்ணியில இருக்காதீங்க. சளி பிடிச்சிட போகுது. சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு டைனிங் டேபிளுக்கு வாங்க. வந்து சாப்பிடுங்க. திவ்யா, இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஏய் திவ்யா, எம்எல்ஏ தண்ணி இருக்குதா? தர தர தர. நீ ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? உள்ளதான் உன் கூட ட்ரெஸ் மாத்திக்கிட்டான். ஏன் கூட ட்ரெஸ் மாத்த போறியா? ஆமா, இதுல என்ன ஆக போகுது செல்லம்? நான் உன்னை கட்டிக்க போறேன் தானே? கட்டிக்கிட்டு போறேன். இன்னும் கட்டிக்கல. போய் வேற ரூம்ல ட்ரெஸ் மாத்து. திவ்யா திவ்யா, சொன்னா கேளு. நானும் உள்ள வரேன். எவ்வளவு அழகா இருக்க பாரு. செல்லம் இல்ல. போற போற போற. அதுக்கு முன்னாடி திவ்யா ஒரே ஒரு கிஸ் கூட. கிஸ் வேணுமா? குடு குடு. திவ்யா 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 திவ்யா, நோ திவ்யா. ஓ ச்சே. மூச்சு முட்டி பின்பு விட்டால் சுகம். ஐயா, அசின், நீயா? ஆமா, நான் தான். நான் எதுக்கு வந்தேன்னா, திவ்யா உனக்கு கம்பெனி கொடுக்கல, அதனால நான் கொடுக்கறேன். திவ்யா வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கவே முடியல. அசின் மேடம், விடுங்க. இனிமே இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாமா? ஏன் வேண்டா? நீ சும்மா விளையாடுற. மேடம், நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது என்னல தானே? நான் நினைச்சிருந்தா கல்யாணத்தை நிறுத்திருக்க முடியும். ஐயோ, ஆனா நான் உன்னை அவகிட்ட இருந்து பிரிக்கணும்னு என்னைக்குமே நினைக்கல. உன்னை ஷேர் பண்ணிக்கிற அவ்வளவுதான். ஐயோ, சொன்னா கேளுங்க. ராகுல், நீ எனக்கு வேணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. ஐ வாண்ட் யூ. நீ எனக்கு வேணும். என்ன தொட்டு பாரு. நான் எப்படி ஐட்டம் தொட்டு பாரு. ஐயோ மேடம், ப்ளீஸ் மேடம். இவ்வளவு நேரம் ட்ரெஸ் மாத்துவே. திவ்யா, இத வந்துட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். ராகுல், நீ எனக்கு வேணும் ராகுல். போங்க. நீ என்ன எவ்வளவுதான் வேண்டான்னு ஒதுக்குனாலும் நான் உன்னை விட மாட்டேன் ராகுல். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா டாடி? ஏன், எனக்கு என்ன? அப்படின்னா டாடி, அசின் மேடம்க்கு அவங்களோட அபிஷியல் பொசிஷன் கொடுத்துருங்க. என்ன என்ன சொல்ற நீ? ஆமா டாடி,
எனக்கு இந்த பழைய காலத்து வார்த்தைங்க மேலாம் நம்பிக்கையே இல்ல. நீங்க அசின் மேடமால சந்தோஷமா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட அபிஷியல் பொசிஷன் கொடுத்துருங்க. அப்பதான் அவங்களுக்கும் இந்த சொசைட்டில அவங்களுக்குன்னு ஒரு சரியான பொசிஷன் கிடைக்கும். எனக்காக நீங்க இதை மட்டும் செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் டாடி, ரொம்பவே சந்தோஷப்படுவேன். என் செல்ல குட்டி ரொம்ப புத்திசாலித்தனமா பேச ஆரம்பிச்சிட்டா. ஹலோ ராகுல், வாங்க 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 வாங்க. தேங்க்யூ, வந்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி ஏதாவது? ஒண்ணு வேண்டாம். இவ்வளவு வற்புறுத்தி எதுக்கு கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகணும். எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு டைமே கிடையாதுன்னு. நான் வந்து சார் உங்களுக்கு ஒரு நல்ல பாலிசி கொடுக்க போறேன் சார். அத பத்தி பேசலான்னு தான் நான் உங்களை வரச்சனேன் சார். ஐ எம் சாரி, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஓ ஓ சாரி சார், ஐ அம் ரியலி வெரி சாரி சார். இந்த பாலிசை நீங்க ஒரு தடவை பாருங்க சார், ரொம்ப பெரிய பாலிசி சார். அத பார்த்தா நீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க சார், ப்ளீஸ் சார். நல்லா இருக்குல்ல? இன்னும் நிறைய இருக்குது. இப்ப ஜில்லுன்னு தேவைப்படுமே. வெயிட்டர், சாருக்கு ஜில்லுன்னு ஜூஸ் கொண்டாங்க. உங்க பாலிசி ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்யூ. இந்த பாலிசிக்கு என்ன பேர் வச்சுங்க தெரியுமா? கள்ள தொடர்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கும் அசின் மேடத்துக்கும் நடுவுல இருக்கிறது. இப்ப இந்த பாலிசி போடலாமே? அது இருக்கட்டும். இப்போ உங்க பாலிசி எவ்வளவு? ஜாஸ்திலாம் ஒண்ணு இல்ல, வெறும் 3 கோடி தான். இஎம்ஐ கூட நீங்க யோசனை பண்ணிருப்பீங்களா? இதுல இன்ஸ்டால்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒன் டைம் பேமெண்ட் பாலிசி. ஒருவேளை நான் இதுக்கு ஒத்துக்கலன்னா? எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, இது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் அந்த பாலிசியை திவ்யா மேடத்துக்கு வித்துருவேன், அவங்களுக்கு தேவைப்படும். இதுல உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா? ஆட்சேபணம் இருக்கு. அப்ப பேமெண்ட் பே பண்ணிடுங்க. இந்தா என்கிட்ட இஎம்ஐ கேக்குறேடா. என்ன பிளாக்மெயில் பண்ற? வாடா வாங்கிக்க. இந்த வாடா, இஎம்ஐ வேணும், வாங்கிக்க. யூ ராஸ்கல், என்கிட்ட பணம் கேக்குறியா? எழுந்து வாடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் உங்களுக்கு ஏதாவது அடிபடிச்சோ? யோ, இப்ப நீ பாக்கலையா? ராகுல், எப்ப வந்த? சொல்லவே இல்ல. சரி, அது விடு. என் கையில இந்த மருதாணி அழகா இருக்கா? சரி, இது சொல்லு, உன் பேர் என் கையில எங்க இருக்குன்னு கண்டுபிடி. திவ்யா, நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னை பத்தி கொஞ்சம் நான் சொல்ல விரும்புறேன். ராகுல், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில வேற பொண்ணு இருந்தா, அவளை நீ காதலிச்சிருப்ப, அவ கூட ஊர் சுத்திருப்ப. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் ராகுல், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப நம்ம பிரசன்ட் ஃபியூச்சரை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். ராகுல், ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ண. இப்போ உன் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணும் இல்ல, அப்புறம் ஃபியூச்சர்ல வரவே கூடாது. பண்ணு. கம் ஆன். திவ்யா, ராகுல், I know it. I love you திவ்யா. I love you. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு இப்போ ஆடணும், பாடணும். மன்னா வாழ்க, சூரியன் போலே மன்னா
ஏய் திவ்யா இந்த பக்கம் இந்த பக்கம் பாரு அதான் ரொம்ப அழகா இருக்க ஏய் அப்படிதான் இந்த பக்கம் ஏய் ராகுல், என்ன போடு பண்ற நீ ராகுல். கோவத்துல ஒண்ணுமே கூட அழகா தெரியல. இருக்க இன்னைக்கு போய் யாராவது போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா? இன்னைக்கு ஏய், நமக்கு ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் தடவை. நைட். ராகுல் போதும்னு என்னாச்சு? சொல்றல, போதும். ஏய் திவ்யா ஒரே ஒரு போட்டோ ஐயோ என்ன இது? பால் கூட குடிக்கலையா? ஐயோ ராகுல், you don't know anything. ஏய் பால் அப்புறம் குடிச்சுக்கலாம் கடைசியா ஒரு போட்டோ ப்ளீஸ் வேண்டாம். அப்படிதான் கொஞ்சம் சரி உனக்கு ஒண்ணுமே தெரியல. போட்டோ எடுக்கிற நேரமா இது? வந்து இதெல்லாம் ஏய், கேட்டு வா. இன்னும் ஒரே ஒரு ஸ்டில் ப்ளீஸ் Stop it. ஓகே 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 ரொம்ப அழகா இருக்க Come on. என் கண்ணே பற்றும் போல இருக்கு ராகுல், you are too much. ஏய் திவ்யா நான் உனக்கு சொல்லவா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க ஏய் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ராகுல், ஒரு நிமிஷம். நீ என்ன பால் குடிக்கல? ஓ மை சீக்கிரம் குடி. காட் இது ரொம்ப முக்கியம் இப்போ ஏய், ஃபுல்லா குடி. ஓகே ஓகே இப்ப சந்தோஷமா உனக்கு ஏய் எதுக்கு ஸ்கிரீனை திறக்கிற? எழுந்துருங்க மேடம், மணி சாயங்காலம் 4 ஆச்சு. ராத்திரி பூரா நீங்க தூங்கல போல இருக்கு. நான் சும்மா தான் சொன்னேன். இது வரைக்கும் நீங்க இவ்வளவு நேரம் தூங்குனதே இல்ல. அதான். ஜெகே சரிங்க. ஏர்போர்ட் போயிருக்காரு. ஏர்போர்ட்டுக்கா? ஆ, ராகுல் சாரும் திவ்யா மேடமும் அனிமுன் போறாங்க. அவங்கள டிராப் பண்றதுக்கு என்கிட்ட யாருமே சொல்லலையே. திவ்யா மேடம் உங்ககிட்ட சொல்லதான் வந்தாங்க. ஆனா ராகுல் சார் தான் தடுத்துட்டாரு. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல மேடம். அவங்க எங்க போறாங்க? அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரியும். அவங்க இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? ஐம்புலனில் தீப்பிடித்ததே இது மன்மதனின் காம புயலா ஐம்புலனில் தீப்பிடித்ததே இது மன்மதனின் காம புயலா என் தேகமெல்லாம் தாகம் தூண்டுதே பெண் விழிகள் மோகமூட்டுதே ஐம்புலனில் தீப்பிடித்ததே இது மன்மதனின் காம புயலா
வெக்கம் சுடுகின்ற தீவோ சொக்கும் விழி என்ன தீயோ சந்தனம் போலும் தன் கண்ணம் கடித்தே பின்னத்தன் ஏக்கம் அழகுக்கு நீதானே எல்லை அதுதான் எனக்கு இந்த தொல்லை புயல் போல் என்னை நீ காத்து வருந்தா என்னை நீ தூக்கு என் தேகமெல்லாம் தாகம் தூண்டுதே பெண் விழிகள் முகமூட்டுதே வைபுறானில் தீ பிடித்ததே இது மன்னரானின் காம புயலா ஐம்பூரானில் தீ பிடித்ததே இது மன்மதனின் காம புயலா இப்ப யாரு டிஸ்டர்ப் பண்றது? Come on, pick up. யார் போன் ராகுல்? ஏன் பேச மாட்டற? என்னோட குரூப் டான்ஸ் பசங்க தான் சும்மா கிண்டல் பண்ணுவானுங்க. பேச வேண்டியது தானே? இத பார், இப்ப நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். இந்த டான்ஸ் பிராக்டிஸ் மத்த விஷயங்கள்லாம் இப்ப வேண்டாம். அப்படியா? ஹலோ ரகுல், நீ எங்க இருக்க ரகுல்? ஏன் என்கிட்ட சொல்லாம போன? நான் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? என் போனை வேற கட் பண்றேன். I miss you ரகுல். என்ன ஒரு காதல், என்ன ஒரு துடிதுடிப்பு. யார் நீ? உங்களுக்கு வேண்டிய ஆளு மேடம், சீனு. அதான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? அதாவது ஃபைனலா ஒரு முடிவு பண்ணலான்னு தான் போன் பண்ணேன். உங்களுக்கும் ராகுலுக்கும் நடுவுல இருக்கிற உறவு பத்திர போட்டோ என்கிட்ட இருக்கு. அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, அதை அப்படியே ஜேகே சாருக்கும் திவ்யா மேடத்துக்கும் அனுப்பி வச்சலான்னு இருக்கேன். சோ சிம்பிள். உங்களால நம்ப முடியல? ஒரு தடவை போய் உங்க மெயில செக் பண்ணி பாருங்களேன். பாருங்க பாருங்க மேடம். லஜி. போட்டோவெல்லாம் பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க, ஒருவேளை ஜேகே சார் இதை பார்த்துட்டா உங்க நிலைமை என்ன ஆகும்? நான் யாருன்னு தெரியாம நீ விளையாடுற. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்ககிட்ட இருந்தானே இதை நான் கத்துக்கிட்டேன். எங்க வரணும்? உங்களுக்காக நான் திருநீர்மலையில வெயிட் பண்றேன். கரெக்டா 4 மணிக்கு வந்துருங்க. எனக்கு 2 கோடி ரூபாய் வேணும், அதுவும் கேஷ். நீங்க வரலன்னா 4/1 அப்புறம் இந்த போட்டோ எல்லாமே ஜேகே சாருடைய ஐடிக்கு டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். வாங்க மேடம். ஐயோ, பொன்மகள் வந்தால் 2 கோடி தந்தால். கரெக்டா கொண்டு வந்திருக்கீங்களா? வேணாம் வேணாம், நானே என்ன பாத்துக்கிறேன். இங்க மேடத்தை காணோம்.
புரிஞ்சிருச்சு. யார் போட்டோ எடுக்கிறா எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பொண்ணு விட மாட்டேன்டி. ஏய் ஏய் ஆசிப் என்ன பண்ற பாரு. ஏய், ஆசிப், நிறுத்து. இன்னொரு தடவை இவ மேல கைப்பட்டது உன் கையை வெட்டிடுவேன். இவ யாருன்னு தெரியுமா உனக்கு? என் வருங்கால மனைவி. ஆனா நீ வேலையை விட்டு விரட்டி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. மேடம் அசின், அன்னைக்கு நீங்க என்ன திட்டும் போதே முடிவு பண்ணேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன்னை பழி வாங்கணும்னு. நல்லா கேளு, ஜேகே சார் வரைக்கும் அந்த போட்டோஸ் போகாம இருக்கணும்னா அதுக்கு நீ செய்ய வேண்டியது என் வருங்கால கணவரை மறுபடியும் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட், அப்புறம் கம்பெனி ஷேர்ல 2 கோடியை எங்க பேருக்கு மாத்தணும். அது மட்டும் இல்ல, இனி என்ன ஜூலின்னு இல்ல, ஜூலி மேடம் தான் கூப்பிடணும். என்ன புரிஞ்சுதா? வாங்க டார்லிங். வா 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 வா. நம்ம இதை விட பெரிய காரா வாங்கலாம். வட்ட சீக்கிரம் போய் என்ஜாய் பண்ண வேண்டியதா. சூப்பர். வாவ். வேண்டாம் மேடம், எங்களை கொன்றாதீங்க மேடம். ஹலோ ஹலோ டாடி. எப்படி இருக்கு டாடி? நல்லா இருக்குல்ல டாடி? டாடி என்ன டாடி, போட்டோஸ் பார்த்து வாய் அடிச்சிட்டீங்களா டாடி? ஹலோ டாடி. என்ன இதெல்லாம்? நீங்க பார்த்ததெல்லாம் நிஜம்தான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? பணம், நகை, சுகம், சந்தோஷம், பிசினஸ்னு என்னோட எல்லாத்தையும் உன்னை நம்பி உன்கிட்ட நான் ஒப்படைச்சேனே. டைம் ஜேகே, என் கூட ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு டைம் இல்ல. எப்ப பார்த்தாலும் லண்டன், பாரிஸ், பெங்களூர், ஹைதராபாத் அப்படின்னு உங்க வேலைதான் முக்கியம்னு நீங்க சுத்திட்டு இருந்தீங்க. நானும் ஒரு பொண்ணுதான், எனக்கு ஆசைகள் இருக்கு. நான் ஒண்ணு ஜடம் கிடையாது. பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நீ அதுக்கு விளக்கமா எனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க.
என் வீட்டு உப்ப தின்னு நீ எனக்கே துரோகம் பண்றியா? ஆமா ஜெகி, ஆமா. உங்ககிட்ட எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. என் மனசு சந்தோஷத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தது. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நீ எதுக்காக என் மகளுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச? எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த? ராகுல் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதா என்னால அவளை ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஷேரா? ஆமா, எனக்கு அவன் வேணும். எனக்கு அவன் வேணும். என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு சீரழிய நான் விட மாட்டேன். ராகுல் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சாமு! டாடி, டாடி, டாடி. இவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. திவ்யா, டாடி. அழாத திவ்யா. திவ்யா, சொன்னா கேளு ப்ளீஸ். அழாதம்மா, எழுந்துரு. வா திவ்யா. திவ்யா, அழாத திவ்யா ப்ளீஸ். வா. அசின் மேடம், டாடியோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனாலும் நீங்க தனியா இருக்கிறதா நினைக்கவே நினைக்காதீங்க. நானும் ராகுலும் இப்போ உங்க கூடவே இருப்போம். தேங்க்ஸ். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் நிம்மதியா வாழ்வேன். கம், உள்ள வா. அசின் மேடம், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சொல்றேன் வா. முதல்ல உட்காரு. நான் இங்க உட்கார சொல்றேன். கோவிந்தன் சரி, மூர்த்தி சரி, உள்ள அனுப்பு. திவ்யா, இனிமே இந்த எல்லா வேலையும் நீதான் பாத்துக்கணும். நானா? ஆமா. ஆனா எனக்கு குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் மூர்த்தி. எல்லா ஷேர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், பவர் ஆஃப் அட்டர்னி இது எல்லாத்தையும் உடனே திவ்யா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். மிஸ்டர் கோவிந்தன், மேடம். இனிமே கம்பெனில எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் திவ்யாவோட பெர்மிஷன் இருக்கணும். ஓகே மேடம். புரிஞ்சுதா? ஓகே. எஸ் மேடம். ஓகே, thank you. அசின் மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, தேங்க் யூ மேடம். திவ்யா, திவ்யா, என் டவல் எடுத்துட்டு வா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ச்சே. திவ்யா, என்ன வெளிய இருந்து குடுக்குற? உள்ள வா. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? திவ்யா, திவ்யா வரமாட்டா. அவங்க அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. பொண்ணு பார்க்க தான் நான் இருக்கேன். ஷட். நீ திருந்தவே மாட்டியா? ரகுல் நில்லு. ஏன் என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? I want you. I need you. புரிஞ்சுக்க ராகுல், எனக்கு நீ வேணும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. புரிஞ்சுக்க ராகுல். Please understand me ராகுல். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. நடந்த தப்பு நடந்ததாவே இருக்கட்டும். நான் திவ்யாவுக்கு மட்டும்தான். இல்ல, நீ எனக்கு தான் சொந்தம். எனக்கு தான் சொந்தம். ராகுல், நீ என்னை விட்டு எவ்வளவு விலகி போறியோ என் மனசு உன்னை நெருங்கிக்கிட்டே இருக்கு. புரிஞ்சுக்க ராகுல். உன் கூட இருந்த அந்த நிமிஷங்களை என்னால மறக்க முடியல. நான் பைத்தியம் ஆயிடுவேன். அதெல்லாம் மறந்துடு. நீ மறந்துதான் ஆகணும். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். Come on, come on, come on. இறங்கு. ராகுல், நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? ரிலாக்ஸ். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரி, அப்ப கண்ணு திறக்கட்டுமா? இல்ல இல்ல, உனக்கு சர்ப்ரைஸே பிடிக்காதா? Come on, கொஞ்ச நேரம் தான். Come on திவ்யா. சர்ப்ரைஸ். மெதுவா வா.
என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன். கொஞ்சம் நகராம அங்கே இரு. கண்ணை திறக்கட்டுமா? நோ 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 நோ, இதோ வரேன். என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்க ராகுல்? ஒரு கணவனா இது என் மனைவிக்கு கொடுக்குற பரிசு. இது என் கனவு. எனக்கு தெரியும் திவ்யா, உன்னோட பெரிய மாளிகைக்கு முன்னாடி இந்த வீடு சின்னதுதான். ஆனா இது உன்னுடைய சொர்க்கம். ஒரு மனைவியா எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? I'm so happy ராகுல். இல்ல 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 வெயிட். இன்னும் ஒரு நிமிஷம். ராகுல், I'm so happy. I love you திவ்யா. I love you too. நீ வீட்டை விட்டு போறியா? அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு குடிசையில போய் வாழ போறியா? அது வெறும் வீடு இல்ல, என் கனவு. ராகுல் எனக்காக வாங்கி கொடுத்தது. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜேக்கு இறந்தவன அவங்க பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டை விட்டு துரத்திட்டான்னு சொல்லுவாங்க. ஊரை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அதோட உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஆனதும் ஒரு நாள் அவ புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும். இது வழக்கமா நடக்கிறது தானே. என் வாழ்க்கையில் அந்த சந்தோஷமான நாள் வந்திருக்கு. என்ன போக விடுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நீங்க சம்மதிப்பீங்கன்னு. வெரி குட், கீப் இட் அப். அப்படிதான் ராகுல், உங்களுக்கு போன் வந்திருக்கு. அப்படிதான். 1 2 3 4. ராகுல், போன். இதோ வரேன். யாரு? யாரோ திவ்யாவா? என் வைஃப் தான், கொடுங்க. ஹலோ, ஹாய் திவ்யா. ஆமா, ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. நீ சாப்பிட்டுருப்பா, எனக்காக வெயிட் பண்ணாத. நான் வரத்துக்கு லேட் ஆகும், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, பாய், see you. சார், நீங்களா இங்கேயே வந்தீங்க? நீ என்ன நினைச்ச? உனக்காக காத்திருந்த நான் போயிடுவேன் நினைச்சியா? ஓ, அசின் மேடம், என் பின்னாடி ஏன் சுத்துறீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மேடம், சொன்னா கேளுங்க. இல்ல ராகுல், நீ இன்னைக்கு வராம நான் போக மாட்டேன். ராகுல், நீ இல்லாம அவ்வளவு பெரிய வீட்டுல என்னால தனியா இருக்க முடியல. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் ராகுல், நீ வந்துதான் ஆகணும். ப்ளீஸ், ஏன் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? மேடம், உங்க ஃபீலிங் தப்பு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு எழுந்து வெளியே போங்க, சொன்னா கேளுங்க. No, Please. ராகுல், please. விடுங்க. எனக்கு நீ வேணும் ராகுல். ராகுல், என்ன ராகுல், எவ்வளவு நேரம் தட்டுது? நீ எப்படிங்க? ஏய், என்ன பண்ற? ஓ மை காட், இப்போ என்ன பண்றது? எவ்வளவு நேரமா தட்டுற? ஆ. ஏன் டோர் திறக்கல? அது ஒண்ணும் இல்ல, மழை சத்தம்ல ஒண்ணுமே கேட்கல. ஏன் அதான். நினைச்சிட்டு இருக்க? கொடக்குள்ள வா. நீ எதுக்கு இங்க வந்த? நீ தானே சொன்ன வர லேட் ஆகும்னு, அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதான் ரிஹர்சல் முடிஞ்சு போச்சே. திரும்ப ஏன் நினைற? ஆமா, ரிஹர்சல் முடிஞ்சது ஏன் போன் பண்ணல? இப்பதான் பண்ணலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி விடு. நல்லா நினைச்சப்போ. சரி, இப்ப நாம டின்னர் சாப்பிட்டுட்டு உன் கார்ல வீட்டுக்கு போலாம். உன் கார்ல போயிடலாம், வா. அப்ப உன் என் கார் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரிப்பேர் ஆயிடுச்சா? ஆ. சரி, அப்ப என்ன திவ்யா, அதெல்லாம் ஆச்சு? ஒண்ணு வேணாம், சொன்னா கேளு. மழை பெய்யுதுல, வா போலாம். ஏய் ராகுல், கார்.
இந்த நேரத்துல யாரு? மேடம் நீங்களா? என்ன இந்த நேரத்துல? மேடம், அசின் மேடம், திவ்யா உள்ள தூங்கிட்டு இருக்கா. மேடம் என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்றீங்க? ஆமா பைத்தியம்டா. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன நினைக்கவே மாட்டேங்கிற. ராகுல், நான் உனக்கு எவ்வளவு விரும்புறேன் தெரியுமா? I love you, ராகுல். அசின் மேடம் ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லுங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. ஏன் என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. விட்டுடவா? உன்னை விட்டு நான் எங்க போறது ராகுல்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. நான் உன்னை விட்டு போகலன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன செய்வேனா? ஓடி. ராகுல், நான் ஓடி உன்னை சொல்றேன். போக மாட்டேன். என்னை விடு. ஏய், போ. விடு, ராகுல். சொல்லுங்க டாக்டர் அங்கிள், எப்படி இருக்கீங்க? What? Oh my God. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் சொன்ன டேப்லெட் கொடுத்துரு. ஓகே டாக்டர். அசின் மேடம், அசின் மேடம், ஏன் இப்படி பண்ணீங்க? என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆபத்தான நிலையை தாண்டிட்டாங்க. விஷத்தை நான் வெளியே எடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்தாச்சு. ஆனா இவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ மன அழுத்தத்துல இப்படி பண்ணிட்டாங்க. இவங்க மறுபடியும் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 24 மணி நேரமும் இவங்களை கண்காணிக்கணும். தயவு செஞ்சு இவங்களை தனியா விட்டுடாதீங்க. நாளை காலையில 9 மணிக்கு இவங்களை வந்து நான் பாக்குறேன். ப்ளீஸ் பாத்துங்க. நான் ஓகே வரேன். டாக்டர், தேங்க் யூ. மேடம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. மேடம், நீங்க போய் தான் ஆகணும். இந்த மீட்டிங் போகலன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். நம்ம கம்பெனிக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடும். நீங்க போகலன்னா நம்ம கம்பெனி மரியாதை போயிடும். மீட்டிங் எத்தனை மணிக்கு? நைட்டு 10 மணிக்கு. நாளைக்கு காலையில இங்க வந்துடலாம் மேடம். சரி நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். ராகுல், நீங்க இங்க இருக்கீங்களா? திவ்யா, நான் எப்படி? ப்ளீஸ் ராகுல், இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இங்க இருந்தே ஆகணும். அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ராகுல். Come on. யாரு நீங்க? அப்படின்னா நீங்க விஷம் குடிச்சிடலாம். எல்லாமே நடந்தா திவ்யாவை பெங்களூருக்கு அனுப்பினது டாக்டர் போய் சொல்ல வச்சது. அப்படின்னா எல்லாமே என்னோட பிளான் தான் ஆகும். எல்லாமே உனக்காக தான். ஏய் இத பாரு, இதுதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசமே. நீ ஏமாத்தி காதல வாங்க பாக்குற.
ஆனா என்னால காதலை ஏமாத்த முடியவே முடியாது. ராகுல், என்னை விட்டுட்டு ஏய். போகாத ராகுல். என்னை விட்டுட்டு போகாத. ராகுல், நில்லு ராகுல். நீ என்னை விட்டுட்டு போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஓடி எங்க போய் சாகு. ராகுல், ராகுல். ராகுல், அனாவசியமா என் பொறுமையை சோதிக்காத. இது வரைக்கும் நான் நினைச்சதை அடியாம விட்டதில்ல. இங்கிருந்து இனிமே நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் நான் உன்னை உயிரோட விட மட்டும் சுட்டு தள்ளிடுவேன். ராகுல், நீ என்ன பைத்தியம் நினைச்சா கூட எனக்கு கவலை இல்ல. இது நான் உன் மேல வச்சிருக்க காதல். என் காதல் அடியறதுக்கு நான் கடைசியா எடுத்த முடிவு இதுதான். என் வழியில யாரு கொடுக்க வந்தாலும் சீனுக்கு நேர்ந்த கதிதான் அவங்களுக்கும். ஜூலியன் ஜேக்கவும் இப்படிதான் செத்தாங்க. ராகுல், நான் சொல்றது கேட்கலன்னா உன்னையே கொண்டுட்டு அதுக்கப்புறம் நானும் செத்துருவேன். ரிலாக்ஸ் மேடம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் பொறுமை இழப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஆனா நான் என் பொறுமை இழக்கவே இல்ல. நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டனோ அந்த அளவுக்கு நீங்க எனக்கு தேவை. இதுல பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை திவ்யாவுக்கு நம்ம உறவை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன எப்படி எடுத்துப்பீங்க அது எனக்கு தெரியாது. அதனாலதான் உங்களை விட்டு நான் விலைக்கு ஓடி போனேன் எப்பவுமே. இப்ப கமான் மேடம், ஷூட் மீ, கில் மீ. கமான் மேடம், ஷூட் மீ, கமான். நீ எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீ என்ன எந்த அளவுக்கு அள வச்சிருக்க தெரியுமா? இதுதான் நான் காதலிக்கிற விதம். ராகுல், I love you. I love you. Now come on, let's celebrate this goal moment. Come on, let's celebrate. ராகுல், உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? என்ன பயமுறுத்தி அடையலானா? நீ சொல்றபடிலாம் ஆடுற பொம்மை நினைச்சேன் என்ன? ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணேன். அது என்னுடைய தப்பு. ஆனா இப்ப நீ கேக்குறது அது மிகப்பெரிய பாவம், மகா துரோகம். திவ்யாவை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அதனால அவளுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. திவ்யாக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில வந்தவன் நான் தான் ராகுல். அவளை விட எனக்கு தான் உன் மேல உரிமை அதிகம். ஏய், இது உன்னோட வெறும் கற்பனை தான். உனக்கு என்கிட்ட எந்த உரிமையும் கிடையாது. என் மேல உரிமை இருக்குன்னா அது திவ்யாவுக்கு மட்டும்தான். அவ என் காதல உண்மையா நம்புறவன். அந்த காதலை என்னைக்கு நான் கெடுக்க மாட்டேன். அது என்னால முடியாது. இதான் உன் கடைசி முடிவுனா என்னோட முடிவை கேட்டுட்டு போ. நமக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் நான் இப்பவே திவ்யா கிட்ட போய் சொல்ல போறேன். இருந்த உறவை சொல்லு. நீ என்ன அவகிட்ட போய் சொல்றது? அவ வரட்டும், நானே அவகிட்ட சொல்றேன். எல்லாத்தையும் சொல்றேன். அதை கேட்டுட்டு அவ என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ராகுல், நீ நான் சொல்றது கேளு. திவ்யா, நீயா? திவ்யா, அது வந்து இதுக்கு மேல நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அசின் மேடம், இந்த உலகத்துல ஆம்பளைங்களோட கேரக்டர் நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு ஆம்பளை தன்னோட பொண்டாட்டிக்காக உங்களை விட்டு விலகி ஓட பாக்குறாரு. ஆனா நீங்க ச்சே, உங்களுக்கு உடல் பசி அவ்வளவு அதிகமாயிடுச்சா? சொந்த உறவுகளை கூட மறக்க வச்சிடுமா? நீங்க துரத்தி துரத்தி காதலிக்கிறீங்களா யார் தெரியுமா? ஒரு கல்யாணமானவரு. உங்க உங்க பொண்ணோட கணவர். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சின் மேடம்? டாடி கிட்ட நான் உங்களுக்காக என்ன கேட்டேன்னு எங்க அம்மாவோட ஸ்தானத்தை தான். இப்ப நான் சொன்னது பொய்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க.
கல்யாணத்தன்னைக்கு நான் எதுக்கு உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் கேட்டேன்னு சொல்லுங்க. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கூட நான் ஏன் உங்களுக்கு அதே மரியாதை, அதே பாசம், அதே அன்பு கொடுத்தேன்? ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஏன் புருஷன உங்களுக்கு துணையா நான் ஏன் விட்டுட்டு போறேன்னு சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் பேச்சுல நம்பிக்கை வரலனா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த நிமிஷமே நான் சாகணும்னு. அதோட ராகுல் உங்களுக்கு சொந்தமாயிடுவாரு. ஏன்னா நீங்க வேணா உங்க மகளோட புருஷனை பங்கு போட்டுக்கலாம். ஆனா நான் என் அம்மாவோட காதல பங்கு போட்டுக்க மாட்டேன். நிச்சயமா மாட்டேன். ஒருவேளை இது என்னோட துரதிருஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் என்னோட அன்பு உங்க மனசை வந்து தொடல போல இருக்கு. அதனாலதான் நீங்க என்ன உங்க பொண்ணா ஒரு நாள் கூட நினைக்கல. நான் எவ்வளவு துரதிருஷ்டசாலி. எனக்கு உடலையும் உயிரையும் தந்த அம்மா. நான் அவங்க முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. அம்மான்னு யாரு நான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேனோ அவங்க எனக்கு. இத பாரு திவ்யா, இதுல உன் தவறு எதுவுமே கிடையாது. இல்ல ராகுல், எல்லா தவறுமே என்னோடதுதான். நான் மட்டும் இவங்க மனசுல பொண்ணுங்கிற இடத்தை பிடிச்சிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இந்த உலகம் நாளைக்கு எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கும்? எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு என்னன்னு? அம்மா பொண்ணா இல்ல சக்கரத்தியா? நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க அசின் மேடம், நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற உறவுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? கேளுங்க ராகுல், எங்களுக்குள்ள இருக்கிற உறவுக்கு பேர் என்னன்னு? ஓடி ஒளிஞ்ச எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்காது அசின் மேடம். சொல்லுங்க, நம்ம உறவுக்கு பேர் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. திவ்யா,